வெல்கம் டு சாந்திஸ் கஃபே. கொஞ்சம் லிட்டில் கேப்புக்கு அப்புறமா நம்ம ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கன்க்ளூட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரோட கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் ட்ராமட்டிஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சாப்டர் 8ல் ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரோட ப்ரோஸ் பார்க்கலாம். இப்போது இந்த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரோட ப்ரோஸில் ஃபஸ்ட் ரைட்டராக யார் வராங்க அப்படின்னா ஜான் லில்லி வராங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு சில ஒரு ப்ரோஸ் ரைட்டர் மட்டும் கூட நம்ம சேர்ந்து பார்க்கலாம். லில்லி அண்ட் அதர் ரைட்டர்ஸ் ஆஃப் ப்ரோஸ் ஃபிக்ஷன் அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஷேக்ஸ்பியரோட காலத்தில் இந்த ட்ராமாவில் மட்டும்தான் அவங்களோட இமேஜினேட்டிவை யூஸ் பண்ணி அந்த கற்பனை வளத்தை யூஸ் பண்ணி நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே இமேஜினேஷனை ப்ரோஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறது எப்படி எந்தெந்த ப்ரோஸில் கொடுத்துருக்காங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் லைனில் இருந்து ஆரம்பிக்கலாம். வைல் த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் ஃபவுண்ட் இட்ஸ் சீப் இமேஜினேட்டிவ் அவுட்லெட் இந்த ட்ராமா. ஆமாம், ட்ராமாவில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இட் வாஸ் ஆல்சோ ஆக்டிவ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ப்ரோஸ் ஃபிக்ஷன். இப்போது உரைநடையில் கூட அந்த இமேஜினேட்டிவ் இந்த கற்பனை ஒரு உரைநடையில் கூட இருக்குது ஆக்டிவாக. இட் டிட் நாட் இன்டீட் த ப்ரொடியூஸ் வாட் வி specifically called the novel, by which we mean the long story of contemporary life and manners. இப்போது இன்றைக்கி நம்ம நாவல்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த நாவல் என்னன்னு சொல்லி சொல்லுவோம். பொதுவாக நம்ம நாவல்னு சொன்னோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒரே மாதிரி கண்டெம்பரரி ரைட்டர்ஸில் வாழ்கிற ஒருத்தவங்களோட வாழ்க்கை, அப்புறமா இல்லைனா அவங்களோட ஹேபிட்ஸு, அவங்களோட பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையும் விவரித்து சொல்கிறக்கூடிய லைஃப் அண்ட் மேனர்ஸ்னால் நம்ம அதான் சொல்லுவோம். கண்டெம்பரரி லைஃப் அண்ட் மேனர்ஸ், சமகாலத்தில் வாழ்கிற ஒருத்தவங்களோட வாழ்க்கை, அப்புறமா அவங்களோட பழக்க வழக்கம், இதை பற்றின ஒரு நீண்ட ஸ்டோரியை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம், நார்மலாக நாவல்னு சொல்லி சொல்லுவோம். அதை தான் இந்த லைனில் கொடுத்துருக்காங்க. It did not indeed produce what we specifically call the novel. நம்ம ஸ்பெசிஃபிக்காக நாவல்னு சொல்லி எதை கூப்பிடுவோம்? இந்த கண்டெம்பரரியில் நம்ம சமகாலத்தில் வாழ்கிறவங்களோட வாழ்க்கை வரலாறுகளை பற்றி படிக்கிறத தான் நம்ம நாவல்னு சொல்லி சொல்லுவோம். That was not established in English literature till more than a century after Shakespeare death. இப்படி சொல்கிற இந்த நாவல் அப்படிங்கிற ஒரு ஜான்ரா ஷேக்ஸ்பியர் இறந்து ஒரு 100 வருஷத்து வரைக்கும் நமக்கு என்ன வரல அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் ஆகலை. இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே ஷேக்ஸ்பியர் இறந்து ஒரு 1 செஞ்சுரி அப்படின்னா 100 இயர்ஸ். இந்த 100 இயர்ஸ் வரைக்கும் இந்த நாவல் அப்படிங்கிற ஒரு ஜான்ரா வரவே வரல. அவர் இறந்து 100 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த நாவல் அப்படிங்கிற ஒரு ஜான்ரா வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. But in other lines of fictitious narrative, considerably progress was made. ஆனால் இந்த கற்பனை கதைகள்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ட்ராமா கொடுத்தாங்க இல்லையா, அதில் ஒரு சில சேஞ்சஸ் நடந்துருச்சு. அந்த சேஞ்சஸ் என்னெல்லாம்னு சொல்லி பார்க்கலாம். Some stimulus in this direction was given by the work of translator who familiarized the reading people with Spanish and Italian ரொமான்ஸ் அண்ட் வித் த இட்டாலியன் நாவலா. இது நல்ல நோட்டபிள் பாயிண்ட்டு தான். இப்போது இந்த ஷேக்ஸ்பியரோட பீரியடில் நாவல் அப்படிங்கிற ஒன்று இல்லவே இல்லை. அதுக்கு பதிலாக அவங்களோட இமேஜினேஷனை யூஸ் பண்ணி ப்ரோஸ் எழுத ஆரம்பித்தாங்க. இப்போது இந்த ப்ரோஸ் எழுதும் போதுமே இவங்களோட ஃபீல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் வந்துச்சு. அப்போ யார் ஒரு பெஸ்ட்டு ரோல் ப்ளே பண்ணாங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர். இந்த டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேறு லாங்குவேஜில் இருக்கிற ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் கொண்டு டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ் பீப்புளுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது இவங்களுக்கு ரொம்பவே எந்துவாக இருந்தது. ஒரு வித்தியாசமான ஸ்டோரியை கொண்டு கொடுத்தாங்க. அப்படி அந்த டிரான்ஸ்லேட்டர் கொடுத்த ஸ்டோரி என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பானிஷு, அப்புறமா இட்டாலியன் லவ் ஸ்டோரி. இந்த 2 இட்டாலியனில் உள்ள ரொமான்ஸ் ஸ்டோரிஸ், ஸ்பானிஷில் உள்ள ரொமான்ஸ் ஸ்டோரிஸ்லாம் கொண்டு இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் கொடுத்தாங்க. அட் தி சேம் டைம் ஸ்டார்ட் ஸ்டோரிஸ் கூட கொடுத்தாங்க. இதெல்லாம் இங்கே இருக்கிற இங்கிலீஷ் ரைட்டர் படிக்க ஆரம்பித்தாங்க. The last named gave a great secondary interest as the source upon which the Elizabethan dramatists including Shakespeare. இவங்க கொடுத்த இந்த டிரான்ஸ்லேட்டர் கொடுத்த இந்த புதுசான உள்ள இட்டாலியன் ரொமான்ஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் யாருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியருக்கும் அந்த எலிசபெத்தன் ட்ராமட்டிஸ்க்கும். எதுக்காக அவங்க அதை இந்த கதையை படித்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பிளாட்டில், அவங்களோட எழுதுகிற ட்ராமாவில் இந்த பிளாட்டெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆஃபன் ட்ரூ ஃபார் த மெட்டீரியல் ஆஃப் தயர் பிளாட்ஸ். அவங்களோட கதைக்களத்தில் இந்த இட்டாலியன் கதைகளையும் இந்த ஸ்பானிஷ் ஸ்டோரிஸையும் டிரான்ஸ்லேட்டர் கொடுத்த இந்த விஷயங்களை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. தே வேர் ஆல்சோ அடாப்டட் அண்ட் லிமிட்டட் அண்ட் வேரியஸ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் அப்பியர்டு. அவங்க அடாப்ட் பண்ணாங்க, அதை அப்படியே காப்பி பண்ணி எழுதுனாங்க, இல்லைனா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க, இமிட்டேட் பண்ணாங்க, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க. இதில் வேரியஸ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் அப்பியர் ஆக ஆரம்பித்தது. அதில் முக்கியமாக யார் பாப்புலராக இந்த
மாதிரி டிரான்ஸ்லேஷன் ஸ்டோரியை வந்து அப்ளை பண்ணி தன்னோட கதைக்களத்தை கொண்டு வந்து கொடுத்ததில் முக்கியமான ஒருத்தர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து வில்லியம் பெயிண்டர். இந்த வில்லியம் பெயிண்டரோட த பேலஸ் ஆஃப் ப்ளஷர் அப்படிங்கிற இந்த ஒர்க்கில் அவங்க அப்படியே வந்து இந்த டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ண அந்த கதைகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணி அதை அப்படியே வந்து கொஞ்சம் இமிடியேட் பண்ணி இல்லைனா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தன்னோட ஒர்க்கை கொடுத்துருக்கிறாரு வில்லியம் பெயிண்டர், த பேலஸ் ஆஃப் ப்ளஷர். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸு. இப்போது இந்த பேலஸ் ஆஃப் ப்ளஷர் அப்படின்னு சொன்னோடனையும் இந்த ப்ளஷர் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனேயும் உங்களுக்கு வந்து ஒரு 4-5 ஒர்க்கு ஞாபகம் வரணும். ப்ளஷர்ஸ் ஆஃப் இமேஜினேஷன், ப்ளஷர் ஆஃப் ஹோப், அப்புறமா ப்ளஷர் ஆஃப் இக்னோரன்ஸ். இதெல்லாம் யாரோட ஒர்க்கு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரே ஒரு குழு வேணால் நான் கொடுக்குறேன். ப்ளஷர்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது ராபர்ட் லிண்டோட எஸ்ஸே. அது நமக்கு UGTRB சிலபஸில் இருக்குது. ரிமைனிங் இருக்கிற 3 ஒர்க்கு ரைட்டர் யார் அப்படிங்கிறத கூகுளில் கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேடுதல் ஆரம்பிக்கும் போது அங்கே உங்களுக்கு அதிகமான வந்து லேர்னிங் ப்ராசஸும் நடக்கும். ஒரு கொஸ்டினை தேடி போவீங்க, அதுக்கு பதிலாக 4-5 கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு வருவீங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க, நான் எதிர்பார்க்குறேன். ஓகே. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோஸ் ரொமான்ஸ் ஆஃப் த பீரியட் ஆஃப் த ஒர்க் ஆஃப் ஜான் லில்லி. ஜான் லில்லி தான் வந்து அவரோட ஃபஸ்ட்டு ப்ரோஸ் வந்து இந்த இடத்துல கொடுக்குறாரு. யார்? ஜான் லில்லி. இவரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அவர் வந்து நிறைய 8 காமெடிஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்ப்போம். அந்த காமெடிஸில் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது என்டிமியான், கலைத்தியா, அப்புறமா வந்து கேம்பஸ். இது எல்லாமே ஜான் லில்லியோட 8 காமெடிஸில் வர்ற 3 காமெடிஸ். அப்போது ஹூஸ் காமெடிஸ் ஹேவ் ஆல்ரெடி பீன் மென்ஷன்டு. ஏற்கனவே அவர் வந்து ஹட்சன் என்ன பண்ணிட்டாரு, மென்ஷன் பண்ணிட்டாரு அவரோட காமெடிஸை. 8 காமெடிஸ் நம்மளுக்கும் ஞாபகம் வந்துருச்சு. ஓகே. UPS த அனாட்டமி ஆஃப் விட் அண்ட் இட் இஸ் ஈக்குவல் UPS அண்ட் ஹிஸ் இங்கிலாண்டு. இப்போது இந்த UPS அப்படிங்கிறது ஒரு தனி ஒர்க்கு. UPS அண்ட் ஹிஸ் இங்கிலாண்டு அப்படிங்கிறது இதோட சீக்குவல் ஒர்க்கு. UPSோட இன்னொரு பேர் தான் த அனாட்டமி ஆஃப் விட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த ஃபார்மர் வாஸ் பப்ளிஷ்டு இன் 1579. இந்த இடத்துல இந்த ஃபார்மர் அப்படிங்கிறத எதை மீன் பண்ணுது அப்படின்னா வந்து இந்த UPS த அனாட்டமி ஆஃப் விட், முதல்ல வந்த இந்த UPS அனாட்டமி ஆஃப் விட் அப்படிங்கிற இந்த ஒர்க்கை தான் இந்த இடத்துல ஃபார்மர் அப்படின்னா முன்னாடி வந்தது. அந்த ஒர்க்கு எப்போ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா 1579 வந்து பப்ளிஷ் ஆகுது. அண்ட் வாஸ் தஃபோர் எக்ஸாக்ட்லி கண்டெம்பரரி வித் த ஷெப்பர்ட்ஸ் காலண்டர். நமக்கு தெரியும் எட்மண்ட் ஸ்பென்சர் 12 o'clock வச்சு ஒரு ஷெப்பர்ட்ஸ் காலண்டர் ஒன்று எழுதியிருக்கிறாரு. அதில் 12 months வந்து ரெஃபர் பண்ணோம். அந்த ஒர்க்கும் எந்த இயரில் தான் பப்ளிஷ் ஆகிருக்கும்? 1579 தான் பப்ளிஷ் ஆகிருக்கும். இப்போது எட்மண்ட் ஸ்பென்சரோட இந்த ஒர்க்கோட கண்டெம்பரரி ஒர்க்கு தான் ஜான் லில்லியோட UPS அனாட்டமி ஆஃப் விட். இப்போது இந்த 1579 சொன்னோன்னையும் நமக்கு இமீடியட்டாக ஸ்டீஃபன் ஹாசனோட த ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் அப்படிங்கிற ஒர்க்கு ஞாபகம் வருது. 1579 தான் அதுவும் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டீஃபன் ஹாசனோட ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் சொன்ன உடனே நமக்கு டக்குன்னு இமீடியட்டாக அதோட பரோடியாக எந்த ஒர்க்கு ஞாபகம் வரணும் அப்படின்னா பிலிப் சிட்னியோட அப்பாலஜி ஃபார் போயட்ரி. அதுக்கு அந்த ஸ்கூல் ஆஃப் அபியூஸுக்கு ரிப்ளை கொடுத்தது தான் பிலிப் சிட்னியோட அப்பாலஜி ஃபார் போயட்ரி. ஆனால் அப்பாலஜி ஃபார் போயட்ரி 1579 பப்ளிஷ் ஆகிருக்காது. அது வந்து 1595 பப்ளிஷ் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஃபாலோயிங் இயர் இந்த UPS அனாட்டமி ஆஃப் அண்ட் ஹிஸ் இங்கிலாந்து அப்படிங்கிறது 1580 வந்து பப்ளிஷ் ஆகுது. அதுதான் வந்து த ஃபாலோயிங் இயர். த ஃபர்ஸ்ட் பார்ட் டெல்ஸ் ஆஃப் யங் ஏதேனியன் நேம்ஸ் UPS. இதில் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அனாட்டமி ஆஃப் விட் UPS. அது யாரை பற்றின ஸ்டோரியை வந்து சொல்லுது அப்படின்னா ஒரு யங் ஏதேனியன் இருக்காங்க. அது யார் அப்படின்னா UPS. அவரை பற்றின ஸ்டோரி தான் சொல்லுது. இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒரு ரீகால் பண்ணுறேன். ஷேக்ஸ்பியர் தன்னோட மிட்சம்மர் நைட் ட்ரீமில் இந்த யங் ஏதேனியன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருப்பார். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒபேரா அப்படிங்கிற ஒரு ஃபேரி கிங் வருவார். அந்த கிங் வந்து லவ் ஆஃப் ஐடில்னஸ் அப்படிங்கிற ஒரு பூ இருக்கும். அந்த பூவை அவங்களோட கண்ணில் குயிஸ் பண்ணால் அது ஒரு மேஜிக்கல் நடக்கும். அதுக்கு தன்னோட சர்வெண்ட்டிட்ட வந்து சொல்லி விடுவார். அங்கே ஒரு யங் ஏதேனியன் வந்து தூங்கிக்கிட்டு இருப்பான். அவனோட கண்ணில் வந்து இதை குயிஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவார். இந்த யங் ஏதேனியன் அப்படிங்கிற வேர்டை கேட்ட உடனே உங்களுக்கு ஷேக்ஸ்பியரோட மிட்சம்மர் நைட் ட்ரீமில் வர ஒபேரான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஞாபகம் வந்துடுவாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த UPS அனாட்டமி ஆஃப் விட் இந்த ஒர்க்கில் யங் ஏதேனியன் அவரை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அவரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா UPS. அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா வந்து ரொம்ப வெல்த்தியாக இருக்கிறாரு, ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு, ரொம்ப க்ளவராக இருக்கிறாரு. அப்போ வந்து அவரோட ட்ராவல்லாம் போகிறாரு. அப்போ அவர் ட்ராவல் போகும்போது எங்கே போகிறாரு அப்படின்னா வந்து நேபிள்ஸ் போகிறாரு. அப்போ நேபிள் போனதுக்கப்புறமா அவங்களோட ஃப்ரெண்டு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, பிளான்டியஸ்.
அவரோட பேர் வந்து பிளவுட்டஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மீட் பண்ணுறாரு. அவங்க 2 பேருமே ரொம்பவே ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. இந்த ஸ்டோரி நான் லைட்டாக சொல்கிறேன். 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அவங்க 2 பேரும் என்னமா பேசிக்கிறாங்க அப்படின்னா வந்து நிறையா வந்து ஒழுக்க சம்மந்தமான பிலாசபிக்கல் சம்மந்தமான நெறிமுறை கோட்பாடு சம்மந்தமான நிறைய விஷயங்களெல்லாம் அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில சமயம் அவருக்கு லவ் அஃபேர் கூட வந்து வருது. ஆனால் கடைசியில் அது எதுவுமே வந்து நிறைவேறலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? எத்திக்கல் சப்ஜெக்ட்ஸ் அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஹேஸ் செவரல் அஃபேர் ஆஃப் த ஹார்ட். செவரல் அஃபேர்ஸ் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னா வந்து அவர் வந்து காதலில் விழுகிறார். யார்? இந்த யூபிஎஸ் அப்படிங்கிற யங் ஏத்தேனியன். விச் கம் டு நத்திங். கடைசியில் அது வந்து என்ன ஆகலை, ஒன்றுமே வரல. அண்ட் இட் என் டு ரிட்டர்ன் டு த ஏத்தேன்ஸ் லீவிங் பிஹைண்ட் ஹிம் எ pamphlet or a letter addressed to his friend and described as a cooling grade for Plautus and all fond lovers. இதுதான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ அவர் வந்து ஒரு லீவ் பண்ணும்போது ஏத்தென்ஸ் லீவ் பிஹைண்ட் ஹிம்ய, அப்போ அவர் ஏத்தென்ஸ் வந்து அந்த யங் ஏத்தேனியன் வந்து அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு பேம்ப்லெட் இல்லைனா ஒரு லெட்டர், அது ஒரு கடிதத்தை வந்து விட்டுட்டு, ஒரு சிறு புத்தகம் இல்லைனா ஒரு கடிதம் அந்த மாதிரி வந்து விட்டுட்டு போகிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து பிளவுட்டஸ் அப்புறமா வந்து எல்லா லவ்வர்ஸ்க்கும் ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரி. கூலிங் கார்டு ஃபார் பிளவுட்டஸ் அண்ட் ஆல் ஃபாண்ட் லவ்வர்ஸ், எல்லா காதலர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு புக்கு, அந்த புக்கை விட்டுட்டு போகிறாரு. அது அந்த பேம்ப்லெட் அந்த லெட்டரை வந்து அதை அப்படி தான் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஓகேவா? த பர்பஸ் ஆஃப் விச் இஸ் டு டிஸ்வேட் ஹிம் ஃப்ரம் உமன் சொசைட்டி அண்ட் த டெண்டர் பேஷன். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு கதையில் எப்படி முடிவில்லாமல் இருக்குமோ அது மாதிரி எல்லாமே இந்த போதனைகளுக்கு தான் உட்பட்டு இருக்குது, அதனால் யாரையும் நம்பாதீங்க அந்த மாதிரி சொல்ல வராங்க. இட் இஸ் ஏ ஷார்ட் ஆஃப் லவ் ஸ்டோரி பட் வித்தவுட் ஆக்ஷன் and what little narrative there is. இந்த லெட்டர் மூலமாக அவரோட ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ அவர் வந்து பெண்களோட பழகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மென்மையான காதல் உணர்வுலேருந்து அவரை விளக்கணும். ஏன்னா இவர் ஏமாந்த மாதிரி அவர் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இட் இஸ் ஏ ஷார்ட் ஆஃப் லவ் ஸ்டோரிஸ். இது வந்து ஒரு வகையான ஒரு காதல் கதை தான். பட் வித்தவுட் ஆக்ஷன், அதில் என்ன இல்லை அப்படின்னா வந்து எந்த ஒரு செயலுமே இல்லை. இட் இஸ் அண்ட் வாட் லிட்டில் நரேட்டிவ் தர் இஸ், ஆனால் அதில் கொஞ்சம் சின்ன கதை இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இஸ் மெரிலி ஒன் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எண்ட்லெஸ் டிஸ்கோர்சஸ் அண்ட் மாரலைசிங். இதில் முடிவில்லாத ஒரு எண்ட்லெஸ் டிஸ்கோர்சஸ், முடிவில்லாத ஒரு உரையெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிஸ்கோர்ஸ்னால் என்னது? பேசுகிறது கண்டினியூஸாக. அப்படி பேசுனா இது எதுக்கு ஒரு காரணமாக அமையுது அப்படின்னா வந்து மாரலைசிங், ஒரு ஒழுக்கத்தான ஒரு போதனைக்கான ஒரு வழியாக தான் இது அமையுது. இது வந்து லவ்வெல்லாம் வந்து ஆகாது, அது வந்து இடையிலே நின்றும், ஆக்ஷனே இல்லாத ஒரு லவ் அப்படின்னு சொல்கிறாரு. யூபிஎஸ் விசிட்ஸ் இங்கிலாந்து அண்ட் கிவ் எ லாங் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கண்ட்ரி. திரும்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாவது பகுதியில் ஃபஸ்ட்டு வந்து எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம வந்து அவர் வந்து நேபாள்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுறாருன்னு பார்த்தோம். செகண்ட் பார்ட்டில் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இங்கிலாந்து போகிறாரு. மறந்துடாதீங்க, யூபிஎஸ் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நேபாள்ஸ் போகிறாரு, அங்கே தான் பிளவுட்டஸை வந்து பார்க்குறாரு. இப்போ எங்கே போகிறாங்க அப்படின்னா வந்து செகண்ட் பகுதியில் வந்து இங்கிலாந்துக்கு போகிறாரு. அப்போது அங்கே போய் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா description of the country, the court, the manners of Faisal, which is so unqualified in its price that would we only take it as truthful. We should be convenienced that it's Lily's time our land with a paradise and its inhabitant absolute embodiment of all the virtues. இப்போது அந்த இங்கிலாந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த நாட்டோட இங்கிலாந்து கண்ட்ரியோட நிலமை எப்படி இருக்குது, அந்த கோர்ட்டில் வந்து அவங்களோட லைஃப் எப்படி இருக்குது, கண்ட்ரி ஆஃப் த கோர்ட் அப்படின்னா அந்த அரசவை, அதில் வந்து அவங்களோட லைஃப் எப்படி இருக்குது, இப்போ வந்து அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து எப்படி வந்து ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருன்னா டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறாரு நமக்கு அங்கே போனதுக்கப்புறமா. அப்போது இது ரொம்பவே வந்து எக்ஸாகரேஷன் பண்ணி எழுதப்பட்டதுனால இது வந்து உண்மையாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இவர் சொன்னது எல்லாமே உண்மை நம்ம நம்பணும்னு வச்சுக்கோங்களேன். இவரோட கருத்துப்படி பார்த்தா லில்லியோட காலத்தில், இந்த ஜான் லில்லியோட காலத்தில் அந்த இங்கிலாந்து வந்து ஒரு சொர்க்கமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்மளால் நம்ப முடியுது. அதனால் அங்கேருந்து எல்லா மக்களும் எல்லாம் ஒரு நல்ல ஆல் த விர்ச்சுஸ்னால் எல்லாம் நல்ல குணத்தோடு தான் அவங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபீல் பண்ண முடியுது இவர் சொன்ன டிஸ்கிரிப்ஷனை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹட்சன் வந்து இந்த லைனில் சொல்கிறாங்க ஆல் த விர்ச்சுஸ், எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து நற்குணத்தோடு தான் இருப்பாங்க. இந்த பேரடைஸ் இந்த வேர்டை கட்டொன்னையும் உங்களுக்கு என்னென்னலாம் ஞாபகம் வருதுன்னு சொல்லி ரீகால் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஜான் மில்டனோட பேரடைஸ் லாஸ்ட் வந்து பஸ்ட் பப்ளிஷிங் 1667 ஞாபகம் வருது. ஸோ அதோட செகண்ட் பார்ட் வந்து 1674 ஞாபகம் வருது. 1674 வந்து ஜான் மில்டன் இறந்தது ஞாபகம் வருது. இந்த பேரடைஸ் அப்படின்னு சொன்னோன்னையும் ரிச்சர்ட் டூவில் வந்து இதே மாதிரி லண்டனை வந்து ஜான் ஆஃப் கண்ட் வந்து அழகாக ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க.
இந்த பாரடைஸ் அப்படிங்கிற வேர்டை கேட்ட உடனே எனக்கு இது எல்லாமே வருது. அதே மாதிரி நத்தனியல் ஹவுத்ரோன் தன்னோட ஸ்கார்லட் லெட்டர் அப்படிங்கிற ஒர்க்கில் அவங்களோட சேலம் ஹவுஸ் வந்து அழகாக போர்ட்ரைட் பண்ணியிருப்பார். அவங்களோட அந்த சேலம் ஹவுஸ் வந்து பாரடைஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. எட்மண்ட் ஸ்பென்சர் தன்னோட பிரத்தலாமியன் அப்படிங்கிற ஒர்க்கில் லண்டன் அப்படிங்கிறத அந்த லண்டன் சிட்டியை ஒரு மோஸ்ட் கைண்ட்லி நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாகரேட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே எனக்கு ஞாபகம் வருது. உங்களுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணிவிட்டு கிளம்புங்க. இந்த இடத்துலேருந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இது எல்லாமே நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ் ஆகும். த பாப்புலாரிட்டி ஆஃப் யூபிஎஸ் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. இந்த யூபிஎஸ் அப்படிங்கிற ஒர்க்கு ரொம்ப பாப்புலர். அது எக்ஸ்ட்ராடினரி. இன் லிட்டில் மோர் தென் of a century, it went through a 10 editions, a great record of that time. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இப்போது ஒரு அரை நூற்றாண்டுக்குள்ளே ஒரு 50 வருஷத்துக்குள்ளே அது என்னாச்சு அப்படின்னா வந்து ஒரு 10 எடிஷன் ஒரு 10 பதிப்பு வந்து கொடுத்துருச்சு. அந்த காலத்தில் 10 அப்படிங்கிறது நமக்கு இப்போ பார்க்கும்போது இப்போ படிக்கும்போது அது ஒரு ஸ்மாலாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நாவல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா இப்போ உள்ள நிறைய நாவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, இப்போது பிலவுடெல்லாம் டோனி மாரிசனோட பிலவுடெல்லாம் பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கும். இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த 10 அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக தான் தெரியும். ஆனால் அந்த காலத்தில் ஷேக்ஸ்பியரோட காலத்தில் இது ரொம்பவே ஒரு பெரிய அமௌண்ட் தான். அந்த காலத்தில் இது ஒரு பெரிய சாதனை தான். கிரேட் ரெக்கார்டு அட் தட் டைம் அதுதான் சொல்கிறாங்க. இந்த 10 எடிஷன் அப்படிங்கிறது கிரேட் ரெக்கார்டு, அது பெரிய சாதனை தான் அந்த காலத்தில். எவ்ரிபடி ரீட் இட் ஹூ ரீட் எனி திங் அண்ட் த லேடிஸ் ஆஃப் த ஹோட் யூஸ்டு இட் அஸ் எ மாரல் ஹேண்ட் புக். இப்போது இதை எல்லோரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே படிக்க ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் முக்கியமாக அந்த கோர்ட்டில் உள்ள லேடிஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஒரு கிங்கோட ஒய்ஃபாக இருக்கட்டும், அப்புறமா வந்து அந்த பிஷப்போட ஒய்ஃபாக இருக்கட்டும், அந்த கோர்ட் லேடிஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து இது என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஒரு மாரல் ஹேண்ட் புக்காகவே வச்சுக்கிட்டாங்க. இந்த யூபிஎஸ் அனாட்டமி ஆஃப் இட் அப்படிங்கிற இந்த ஜான் லில்லியோட ஒரு ப்ரோஸ் பீஸை. அது அவ்வளோ வந்து நெறிமுறைகளை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா காதலில் விழுகாதீங்க, விழுந்தா ஏமாந்துருவீங்க, அது ஒரு ஆக்ஷன் கிடையாது, அது சும்மா வந்து அதில் ஒரு சின்ன கதை தான் இருக்கும். இந்த மாதிரி அவங்க மக்களுக்கு தேவையான எமோஷனலேருந்து எப்படி ரிலீஃப் ஆகுறது, அந்த ஒரு சில நல்ல நடத்தைகள்லாம் எப்படி கற்றுக் கொடுத்துருக்குறாருங்கிறத இந்த புக்கில் வந்து எழுதியிருக்கிறதுனால அவங்க இந்த புக்கை வந்து ஒரு வழிகாட்டியாக தான் யூஸ் பண்ணுறாங்க. எ கைட் டு பொலைட் பிஹேவியர் அண்ட் மாடல் ஆஃப் எலகன்ஸ் இன் ஸ்பீச் அண்ட் ரைட்டிங். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒருத்தவங்க நல்லா எழுதுறதுக்கும் பேசுகிறதுக்கும் நல்ல நடத்தையை கற்றுக்கிறதுக்கும் இந்த புக்கை வந்து ஒரு வழிகாட்டி மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இட் ஆல்ஸ் இட்ஸ் கண்டினியூ ஃபேம் மெயின்லி டு இட் இஸ் ஸ்டைல். இதோட ஸ்டைலில் வந்து இது ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. கண்டிப்பாக இது உண்மை தான். கோர்ட் லேடிஸே படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஃபேமஸான ஒர்க்கு தான். மாரல் ஆஃப் எலகன்ஸ் இன் ஸ்பீச் அண்ட் ரைட்டிங் இட் ஆல்ஸ் இட்ஸ் கண்டினியூட் ஃபேம் மெயின்லி டு இட் ஸ்டைல். அதோட ஸ்டைலு தான், அதோட எழுத்து முறை தான் அதுக்கு அதோட புகழுக்கு காரணம் அப்படிங்கிறத பார்த்தோம். Enthusiasm for the classics, the influence of Italian and Spanish literature, and a widespread desire to lift the refine the vernacular tongue let all kind of strange experiment in English prose. இந்த ஒரு 5 lines ரீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சினிமா ரிவ்யூ கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரொம்ப நாளைக்கு முன்னே நம்ம சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் இந்த 10க்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு சண்டே மார்னிங் வந்து விமர்சனம் போடுவாங்க, திரை விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொரு மூவியோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் கட்சன் இந்த இடத்துல நமக்கு இந்த யூபிஎஸ் அனாட்டமி ஆஃப் இட்டை பற்றி கொடுத்துருக்காரு. இந்த ஒரு 4 லைன்ஸை படிக்கும்போது அப்படி தான் ஞாபகம் வருது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். எந்தூசியாசம் ஃபார் த கிளாசிக்ஸ், பண்டைய இலக்கியத்தோட ஒரு ஆர்வம். அப்புறமா த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இத்தாலியம் மற்றும் அப்புறமா ஸ்பானிஷ் இந்த இலக்கியங்களோட தாக்குதல், அப்புறமா வந்து உள்ளூர் மொழியெல்லாம் வந்து அவர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பரவலான விருப்பம், இது எல்லாமே சேர்ந்து தான் புதிய முயற்சி உண்டு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த திரை விமர்சனம் கேட்ட மாதிரியே ஞாபகம் வருதுல. கட்சன் அழகாக அந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இட்டாலி அப்புறமா ஸ்பானிஷ் இந்த லிட்ரேச்சர்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதினவங்க கொடுத்ததை ஃபாலோ பண்ணி தான் இப்போ உள்ள இந்த ஷேக்ஸ்பியர் டைமில் உள்ள அந்த ப்ரோஸ் ரைட்டர்ஸ்லாம் வந்து எழுதினாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போது ஜான் லில்லியும் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த 4 லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த பண்டைய இலக்கியத்தில் உள்ள ஆர்வம், அப்புறமா இட்டாலியன் ஸ்பானிஷ் லிட்ரேச்சர் அவங்க யூஸ் பண்ண அதோட தாக்கம், அது மட்டும் இல்லாமல் வந்து உள்ளூர் மொழியை யூஸ் பண்ணி இந்த வெர்னாகுலர் டங்கு, உள்ளூர் மொழினா இப்போ நான் சாதாரண மக்கள் பேசுகிற நடைமுறை லாங்குவேஜை யூஸ் பண்ணி கொடுக்கணும், அதை வந்து எல்லா இடத்துக்கும் பரப்பணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு இருந்த ஆர்வம், இது எல்லாமே தான் வந்து இந்த ப்ரோஸ் பீஸோட சக்ஸஸ்மெண்ட்டுக்கு காரணம். எக்ஸ்பெரிமெண்ட் இன் இங்கிலீஷ் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜான் லில்லியோட ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இந்த யூபிசம்.
இட்ஸ் ஆல்சோ கால்டு மோர் ரிமார்க்கபிள் ஆஃப் தீஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து லில்லியோட எழுத்து முறை அப்படிங்கிறது தான் இந்த யூபிஎஸ்எம். இது வந்து மற்ற எல்லாத்தையோட பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கேரக்டரைஸ்டு இட் காமன் வித் அதர் கண்டெம்பரரி எஃபோர்ட் பை த எக்ஸ்ட்ரீம் எலாபரேஷன் அண்ட் ஆர்டிஃபிஸ் அண்ட் as distinguished from them by a number of specific rhetorical devices which give it a quality of its own. இப்போது மற்ற எல்லா கண்டெம்பரரி ரைட்டர்ஸோட எஃபர்ட்டை மாதிரியே இதுவும் வந்து ரொம்பவும் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா எலாபரேஷன் அண்ட் ஆர்டிஃபிஸ் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல்னால் என்ன, கொஞ்சம் அலங்காரம், அந்த ஒரு செயற்கைத்தன்மை உள்ள மாதிரியும், எலாபரேஷன் எக்ஸ்ட்ரீம் எலாபரேஷன்னா கொஞ்சம் அலங்காரம் கொஞ்சம் இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறாரு அவரோட ரைட்டிங்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் அவர் எப்படி சென்டென்ஸை வந்து மேக் பண்ணுறாரோ அதிலிருந்து வார்த்தையோட அலங்காரம்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது மற்ற எல்லா ரைட்டர்ஸை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லைனில். ஓகேவா? ரிட்டாரிக்கல் டிவைசஸ் விச் இட் கிவ்ஸ் எ குவாலிட்டி ஆஃப் இட்ஸ் ஓன். அவரோட சொந்த நடையில் கொஞ்சம் வந்து அலங்காரப்படுத்தி அந்த கொஞ்சம் சொற்கள்லாம் கொண்டு வந்து மாறுபடுத்தி கொண்டு வந்து கொடுத்துருக்குறாரு. இட் வுட் டேக் டூ மச் ஸ்பேஸ் ஆஃப் அனலைசிங் தீஸ் ஹியர் பட் இட் இஸ் நெசசரி டு இண்டிகேட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் தம். இப்போது இதை இங்கே ரொம்பவே வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ரொம்பவே நமக்கு வந்து ஒரு இடம் தேவைப்படும் தான். ஆனால் இப்போ முக்கியமான வந்து அதை நம்ம பாயிண்ட் பண்ணி காமிக்கிறதுங்கிறது ரொம்பவும் முக்கியம். நெசசரி டு இண்டிகேட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் தம். அதில் என்ன முக்கியமோ அதில் நம்ம என்ன பண்ணணும் வந்து பாயிண்ட் பண்ணி காமிக்கணும். Perhaps the outstanding features of UPism is the excessive use of balanced antithesis as. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஆன்டிதீசிஸ் நமக்கு தெரியும்ல, அந்த எதிர்மறை வாக்கியங்கள் அதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஈக்குவலாக வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இதுதான் பாயிண்ட் பண்ணி காட்டக்கூடிய ஒரு விஷயம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், as you may suspect me of idleness in giving her your talk. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் ஆன்டிதீசிஸ் அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், as you may suspect me of idleness in giving her your talk. யார் யுவர் டாக்? இப்போது நீ பேசுகிறத வந்து நான் கேட்குறதுனால நான் சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து என்ன பண்ணலாம் வந்து என்ன சந்தேகப்படலாம். ஸோ யூ மே கன்வீனியன்ஸ் ஆஃப் லைட்னஸ் இஸ் இன் ஆன்சரிங் சச் சாய்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இப்போது நீ சாதாரணமாக பேசுகிற லைட்னஸ் அப்படின்னா வந்து சும்மா சின்ன சின்ன அற்ப விஷயங்கள் சொல்லுவோம்ல, அதுக்கெலாம் நான் பதிலளிக்கிறதுனால ஆன்சரிங் சச் டாய்ஸ், என்னை வந்து ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி, என்னை வந்து நான் ஒன்றுத்துக்குமே புரோஜனம் இல்லாத மாதிரி, வேலை இல்லாமல் வெட்டியாக இருக்கிற மாதிரி நீ வந்து என்னை வந்து நினைக்கலாம். இன் விச் அஸ் வில் பி சீன் சஸ்பெக்ட் மீ அண்ட் கன்வின்ஸ் மீ. இப்போது இது எல்லாமே வந்து அவரோட ஆன்டிதீசிஸ் ஒர்க்கு. ஆன்டிதீசிஸ்க்கு அந்த அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஐடில்னஸ் அண்ட் லைட்னஸ், கிவிங் இயர் அண்ட் ஆன்சரிங், டாக் அண்ட் டாய்ஸ் ஆர் கேர்ஃபுல்லி அரேஞ்ச்டு இன் கான்ட்ராஸ்டட் பேர்ஸ். இப்படி தான் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு அவரோட இந்த யூபிஎஸ் அப்படிங்கிற ஒர்க்கில். திஸ் பேலன்ஸ்டு ஆன்டிதீசிஸ் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி கம்பைன்டு வித் அலிட்ரேஷன். இது வந்து நல்லாவே அலிட்ரேஷன்னா என்னன்னு சொல்லுவோம், இந்த பிகினிங் ஆஃப் த கான்சனன்ட் சவுண்ட்ஸ்னு சொல்லுவோம்ல, அது வந்து அலிட்ரேஷன்ஸ். அப்போது இது நல்லா வந்து அலிட்ரேஷன் சவுண்ட்ஸோட நல்லா அழகாக பேர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு ஜான் லில்லி. காம்பினேஷன் வித் அலிட்ரேஷனோட வந்து ஆஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறாங்க. ஆல்தோ ஐ ஹாவ் ஷ்ரைன்ட் யூ இன் மை ஹார்ட் அஸ் எ ட்ரஸ்டி ஃப்ரெண்ட், ஐ வில் ஷன் யூ ஹியர் ஆஃப்டர் அஸ் எ 4+4. இதில் என்ன மீனிங் சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த 2 லைனை அவரோட சொல் எப்படி வந்து விளையாடிருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ ஆல்தோ ஐ ஹாவ் ஷ்ரைன்டு யூ இன் மை ஹார்ட் அஸ் எ ட்ரஸ்டி ஃப்ரெண்ட், நான் வந்து உன்னை வந்து என்னோட இதயத்தில் வந்து ரொம்பவே உண்மையான ஒரு ஃப்ரெண்டாக நான் வச்சுருந்தா கூட, ஐ வில் ஷன் யூ ஹியர் ஆஃப்டர் அஸ் எ 4+4. அதாவது இதுக்கப்புறமா உன்னை மாதிரி ஒரு உண்மை இல்லாத ஒரு பகைவனை வந்து நான் வந்து என்ன பண்ணிடுவேன் வந்து தவிர்த்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படி வந்து ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு ஒரு வார்த்தை விளையாட்டு விளையாடுறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்குது. லில்லி ஆல்சோ இன்டெலிஜஸ் ஃப்ரீலி இன் சிமிலிஸ், வேர்ட் பிளேஸ் அண்ட் பன்னிங், while another of his peculiar characters of is a fondness for non-natural history or the natural history not of science but of the myth and fable. இது ரொம்பவே முக்கியமானது. லில்லி வந்து எதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னா வந்து சிமிலி, வேர்டு பிளே, அப்புறமா இதெல்லாம் வந்து அதாவது வந்து சிமிலிஸ்னால் என்ன சொல்லுவோம் தமிழில், உவமைகள்னு சொல்லுவோம் இல்லையா. வேர்டு பிளேனா அப்படின்னு சொல் விளையாட்டு, அப்புறமா வந்து பன்னிங் அப்படின்னா வந்து நகைச்சுவை சொற்களை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது. இது எல்லாத்தையுமே லில்லி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பெக்குலியர் கேரக்டர் அப்படின்னு சொல்லி அவரோட இன்னொரு பெக்குலியர் கேரக்டர் தனிப்பட்ட சிறப்பு என்ன அப்படின்னா வந்து நேச்சர் மட்டும் இல்லாமல் அதுக்கு அப்பாற்பட்ட நேச்சரோட அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி எழுதுறது தான் அவரோட வந்து ஆம்பிஷன், அவரோட விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதில் அவர் அறிவியல் சார்ந்தது மட்டும் இல்லாமல், அறிவியல் இல்லாமல் பிராணங்கள், அப்புறமா வந்து அந்த இயற்கையில் உள்ள அந்த கதையோட விளக்கம் இது எல்லாத்தையும் சொல்கிறாரு. பட் ஆஃப் மித் அண்டு ஃபேபிள், அந்த மித்துன்னா என்ன சொல்லுவோம், அந்த புராண கதைகள், அந்த அதில் உள்ள மித் இதெல்லாம் வந்து அதில் உள்ள சயின்ஸு, அதில் உள்ள புராண கதைகளோட விளக்கங்கள்லாம் சொல்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு. thus we read to our astonishment of a bird named Atagan. இந்த புராண கதைகளில் உள்ள விளக்கத்தை அவர் எப்படி கொண்டு வந்திருக்கிறாருங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த கீழே வர எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? thus we read to our astonishment of a bird named Atagan who never sing any time after sea is taken. இப்போது இந்த புராணத்தில் இதை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இந்த ஆட்டகன் அப்படிங்கிற ஒரு பேர்டு வந்து கிரீக் டைமில் இருந்தே இருக்கிற ஒரு பேர்டு. இது என்ன பண்ணும், நல்லாவே பாட்டு பாடிட்டு இருக்கோம். ஆனால் அது யாராவது கையில் பிடிச்சாங்க அப்படின்னா அது பாடுறதை நிப்பாட்டிடும். அந்த மாதிரி இப்போ நம்ம பிடிச்சதுக்கப்புறமா ஒருபோதும் பாடாத இந்த ஆட்டகன் அந்த பேர்டை பார்த்து நம்ம ஆச்சரியத்தோடு படிக்கிறோம். ஏன் இது பிடிச்சதுக்கப்புறம்லாம் வந்து பாட மாட்டேங்குது அப்படிங்கிறத நம்ம ரீட் பண்ணும்போது ஒரு ஆச்சரியம் கிடைக்குது. எதனால், அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? அந்த மாதிரி மித்தை வச்சு எழுதுறது தான் இவர் வந்து ஒரு கேரக்டராக வச்சுருக்கிறாரு. ஆஃப் எ ப்ரீசியஸ் ஜெம் dragonites which is found in the dragon of a herb Tictantum, in which the wonder deer always find an unfailing remedy and so on. இது ரொம்ப முக்கியமானது தான். இப்போ ஒரு டிராகனில் இருக்கும், அது என்ன அப்படின்னா வந்து ஒரு டிராகனைட்ஸ் அப்படிங்கிற வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ப்ரீசியஸ் ஜெம், அந்த ரத்தினங்கள். அப்புறமா இல்லாமல் வந்து ஒரு டீர் வந்து ஒரு காயமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்போவுமே வந்து அதுக்கு பெர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷன் வேணும். அந்த காயத்துலேருந்து அதை ரிலீஃப் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு மூலிகை இருக்கும். அந்த மூலிகையோட பேர் தான் வந்து இந்த டிக்டாண்டம் அப்படிங்கிற ஒரு மூலிகை. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு மித்து ஸ்டோரி எல்லாமே வந்து இவர் வந்து எழுதுறாரு. இது வந்து சயின்ஸ்லேயும் வர மாட்டேங்குது, மித்துலேயும் வர மாட்டேங்குது, ரெண்டும் மிங்கிள் பண்ணி தான் வருது. இந்த டிராகன் மேலே ரத்தினக்கல் இருக்கிறது, அப்புறமா அந்த பேர்டை வந்து பிடிச்சதுக்கப்புறமா அது ஏன் பாட மாட்டேங்குது, அப்புறமா வந்து இந்த மானை வந்து சரி பண்ணுறதுக்காக ஒரு மூலிகை, இது எல்லாமே வந்து ஒரு சயின்ஸ் கலந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மாதிரி இருக்குது. இதுதான் வந்து இந்த ரெண்டையும் மிங்கிள் பண்ணி எழுதுறாரு லில்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. அப்புறமா வந்து ஷேக்ஸ்பியரோட காலத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஷேக்ஸ்பியர் gives us an example of the same sort of fantastic pseudo science. இந்த ஒரு போலியான சயின்ஸு, போலி கலந்த ஒரு சயின்ஸு, அதுதான் வந்து பொய்யான அறிவியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு ஷேக்ஸ்பியர் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, அவர் எழுதும்போது ஷேக்ஸ்பியர் என்ன எழுதும்பார், இது ரெண்டுமே ஷேக்ஸ்பியர் வந்து கண்டுபிடிச்ச வேர்டு தான் நம்ம பார்த்துருக்கோம். அக்லி அண்ட் வெனாமஸ் அப்படின்னா வந்து ஒரு தவளை, he writes of the toad as ஒரு தேரை வச்சுக்கோங்களேன். அந்த தேரையை பற்றி எழுதும்போது என்ன சொல்லுவார்னா, அக்லி அண்டு வெனாமஸ், அது வந்து ரொம்ப அருவருப்பாக இருக்குது, அதே சமயத்தில் வந்து வெனாமஸ்னால் என்னென்னு சொல்லுவோம், நச்சுத்தன்மை கலந்தது இருக்குது. அப்புறம் பட் அஸ் வியரிங் none the less ப்ரீசியஸ் ஜுவல் இன் ஹிஸ் ஹெட், அதோட தலையில் என்ன இருக்குது, ஒரு அரிய ரத்தனம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஒரு ப்ரீசியஸ் ஜுவல் அப்படின்னா வந்து ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு ஜுவல் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேக்ஸ்பியர் எழுதுறாரு இல்லையா? இது மாதிரி தான் இப்போ ஜான் லில்லி வந்து இந்த மாதிரி எழுதின மாதிரி ஷேக்ஸ்பியர் தன்னோட ரைட்டிங்கில் இந்த மாதிரி கொடுக்குறாரு. ஒரு சூடோ சயின்ஸ் அப்படின்னா வந்து ஒரு பொய்யான அறிவியல் கலந்த வேர்ட்ஸ்லாம் வந்து எழுதுறாரு. இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஜான் லில்லி தன்னோட ஒர்க்கில் வந்து சொல் விளையாட்டு, சிமிலிஸு, அப்புறமா பன்ஸு, வேர்ட்ஸ் பிளே இதெல்லாம் போட்டு எழுதியிருக்கிறாரு. அதில் வந்து சில சமயம் மித்து கலந்துருக்கு, சில சமயம் வந்து நான் சயின்ஸ் வந்து சயின்ஸு, ஹிஸ்ட்ரி இது எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி எழுதுறாரு. இதே மாதிரி தான் ஷேக்ஸ்பியர் தன்னோட ஒர்க்கில் வந்து அந்த சூடோ சயின்ஸ்னால் என்ன சொல்லுவோம், ஒரு போலியான ஒரு அறிவியல், அதில் வந்து உண்மையான ஃபுல்லாக வந்து சயின்டிஃபிக் ட்ரூத் இருக்காது. அந்த மாதிரி இப்போ டோடு அப்படிங்கிற ஒரு தவளையை வந்து டெஃபைன் பண்ணுறதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, தவளை வந்து ரொம்ப அக்லியாகவும் அருவருப்பாகவும் அதே சமயத்தில் வந்து விஷத்தன்மையோடு தான் இருக்கும். ஆனால் அது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஒரு அழகான ரத்தனக்கல்லை தன்னோட தலையில் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பியூராக சயின்ஸாகவும் எழுதாமல் அதே மாதிரி மித்தாவும் எழுதாமல் ரெண்டு கலந்து எழுதுகிறாங்கல்ல, இதுதான் வந்து ஜான் லில்லியோட பெஸ்ட் ஸ்டைல்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. இப்போ இதுக்கப்புறம் வந்து செகண்ட் பிளேஸ் வந்து எலிசபெத்தன் ப்ரோஸ் ரொமான்ஸில் யார் வராங்க அப்படின்னா வந்து சர் பிலிப் சிட்னி வருவார். அவரோட முக்கியமான ஒர்க் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னு வந்து ஆர்கேடியா. இவரை பற்றினா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ரிவிஷன் நம்ம கொடுத்துடலாம். இப்போது ஜான் லில்லின்னு சொல்லி பார்த்த உடனேயும் அவரோட காமெடிஸ் என்னென்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. காமெடிஸ்க்கு அப்புறமா ஜான் லில்லி தன்னோட ப்ரோஸ் ஒர்க் என்ன கொடுத்துருக்கிறாரு, யூபிஎஸ் த அனாட்டமி ஆஃப் ஃபிட் அப்படிங்கிறது 1579 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு.
அதோட செகண்ட் பார்ட் அதில் வந்து நேபிள்ஸ் போகிறாரு ஃபர்ஸ்ட் பார்ட்டில். செகண்ட் பார்ட்டில் வந்து யூபிஎஸ் அண்ட் இங்கிலாந்து அப்படிங்கிறது அது வந்து செகண்ட் பார்ட்டு. அதில் வந்து ஒரு இங்கிலாந்து போகிறாரு. அது 1580 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இது ராமச்சந்திரன் நாயர்லேயும் ஹட்சன்லேயும் வந்து சேம் இயராக தான் கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 1579 த கண்டெம்பரரி ஒர்க்காக எந்த ஒர்க்கை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து எட்மண்ட் ஸ்பென்சரோட செப்பர்ட்ஸ் காலண்டரை வந்து சொல்கிறாங்க. அதில் 12 o'clocks இருக்கும். அந்த 12மே 12 months வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து செப்பர்ட்ஸ் காலண்டரோடது. இதே சேம் இயரில் ஸ்டீஃபன் காசனோட ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொன்னேன். அந்த ஒர்க்குக்கு யார் ரிப்ளை கொடுத்துருப்பாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற சர் பிலிப் சிட்னி, எலிசபெத்தன் ப்ரோஸ் ரொமான்ஸ் ரைட்டர். பிலிப் சிட்னி வந்து அவரோட அப்பாலஜி ஃபார் பொயட்ரி அப்படிங்கிறதுல வந்து ரிப்ளை கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.